ஒருவேளை உங்களோட வேலிடான கிளைம் ரிஜெக்ட் ஆச்சுன்னா மறக்காம அதை அப்பீல் பண்ணுங்க. இப்போ இதை எப்படி பண்றதுங்கிறத கேள்வி வரும். முதல்ல அந்த கிளைம் ஏன் ரிஜெக்ட் ஆயிருக்குங்கிறதோட காரணத்தை உங்க கம்பெனி கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரீகன்சிடரேஷனுக்கு ஃபைல் பண்ணுங்க. மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ்னால கிளைம்ல இஷ்யூ இருந்தா தேவையான டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுங்க. வேலிடான உங்களோட கிளைம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருந்தா கிரிவன்ஸ் செல்லுக்கு அப்ரோச் பண்ணுங்க. ஆம்பிட்ஸ்மேன் மூலமா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். தேவையில்லாத ரிஜெக்ஷன்ஸை அவாய்ட் பண்ண உங்களோட ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸை இன்சூரன்ஸ் ப்ரொவைடர் கிட்ட முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிடுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்களுக்கான சேஃப்டி நெட். அதில் கிளைம் ப்ராசஸ் மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடாது. இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது ஈஸியாக தெரியலாம், ஆனால் சில சமயத்தில் அது கஷ்டமாக இருக்கும். ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப் இருந்தால் உங்களால் கிளைமை ஸ்மூத்தாக ப்ராசஸ் பண்ண முடியும். நீங்கள் உங்களோட பாலிசியை ரிவ்யூ பண்ண இல்லை உங்களுக்கு இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா M2Wல உங்களுக்கு இன்சூரன்ஸ் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணுங்கள்.